சென்னை எழும்பூரில் RSS இயக்கத்தினர் பேரணி நடத்தி வருகின்றனர். கள தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த RSS தொண்டர்கள் பேரணி சென்னையில் நடைபெற்று வருவதாக சில தகவல்களை குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து இந்த பேரணி குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க ஆனந்தன். RSS அமைப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட்டது 1931ஆம் ஆண்டு, அதாவது விஜயதசமி நாள் அன்று தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரணி நடைபெற்று வருவதும் அது பாரதிய ஜனதா தொடர்ந்து RSS அமைப்பு சார்பாக அவர்கள் ஒரு கோரிக்கையை பிரதானமாக முன்னிறுத்தி அவர் தொடர்ந்து இந்த பேரணியை வழிநடத்தி செல்வார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேரணி எந்த ஒரு அனுமதி இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு அனுமதி பெற்று, கோர்ட்டுடைய அனுமதி பெற்று இந்த பேரணி கடந்த இயர் நடந்தப்பட்டது. அப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள். தற்போது இந்த பேரணியில் ராமானுஜருடைய 1000வது ஜெயந்தி, குருநாதருடைய 350வது ஜெயந்தி, டாக்டர் அம்பேத்கருடைய 125வது ஜெயந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய 120வது ஜெயந்தியை முன்னிட்டு தற்போது RSS அமைப்பு சார்பாக பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணிக்கு தற்போது 1 கிலோமீட்டர் வரையும் இந்த பேரணிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ராஜரத்ன ஸ்டேடியத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை இணைப்பு வரையும் இதற்கு அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட RSS அமைப்புடைய தொண்டர்கள் தற்போது இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் தற்போது இது ஒருங்கிணைத்த சட்டத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பேரணியில் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி இது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நினைவுகூறு வகையில இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. தம்பி தமிழரசன். ஆனந்தன், இந்த பேரணியில ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றிருப்பதாக குறிப்பிட்டீங்க. யாராவது சிறப்பு விருந்தினர் இந்த தொண்டர்கள் பேரணியில கலந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க ஏதாவது பேசினாங்களா? சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அவருடைய துணைத் தலைவர் வானதி சீனிவாசன், தற்போது வானதி சீனிவாசன் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சற்று நேரத்தில் தமிழிசை தகவல் இருக்கிறது. தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கு வருகிறார்கள். தம்பி தமிழரசன். சென்னை எழும்பூரில் RSS தொண்டர்கள் பேரணி நடத்தி வருகின்றனர். ராமானுஜர், நேதாஜி, குருநானக், அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பேரணி நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னணி தலைவர்களும் பங்கேற்றிருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.